பல பேட்டிகளில் உங்களுடைய தலைவர் அப்படின்னு எஸ்பி பாலசுப்ரமணியத்தை சொல்லியிருக்கீங்க. டெஃபினெட்லி. எப்போ சந்திச்சிங்க அது முதல்ல? அவரை சந்திச்சதுங்கிறது வந்து அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட்டு வந்து கங்கைமரன் சார் தான் சொல்லணும். ஆ, ஏன்னா மீனாட்சி காலேஜில் வந்து ஒரு 25-30 காலேஜுக்கு ஒரு பாட்டு போட்டி நடந்துட்டு இருந்தது. அந்த பாட்டு போட்டியில் நான் காலேஜில் போனால் பாட்டு போட்டியில் எப்படியாவது 95% ஆஃப் த டைம் வந்து நான் வாங்கிடுவேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ அங்கே வந்து யார் யார் ஜட்ஜஸ் அன்றைக்கி வந்திருந்தாங்கன்னா கங்கைமரன் சார், ஆதித்யன் அவர்கள், மியூசிக் டைரக்டர் ஆதித்யன் அவர்கள், அப்புறம் ஸ்ரீவித்யா அம்மா, 3 பேர் தான் ஜட்ஜஸ். 3 பேரும் என்னை யுனானிமஸாக ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. அருமை. செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ வந்து அமர் அங்கிள் வந்து மைக் எடுத்து இந்த பையனை இப்போ செலக்ட் பண்ணியிருக்கான், இவங்களுக்கெல்லாம் ஒரு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன், அடுத்த வாரம் இந்த பையன் வந்து எஸ்பிபியோட ஸ்டேஜில் பாட போகிறான் அப்படின்ட்டாரு. ஆ, எனக்கு என்ன சொல்கிறாரு, அந்த மொமெண்ட்டை வந்து என்னால் இதுவே பண்ண, அவரோட நான் ஸ்டேஜில் எனக்கு பாடுறேன்றாரு அவர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் போகும்போது கூப்பிட சொல்கிறேன், அஜு பாயை கூப்பிட சொல்கிறேன், அவருடைய இன்சார்ஜை கூப்பிட சொல்கிறேன்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய எக்ஸ்க்ளூசிவ் எஸ்பிபி சாரோட கான்சர்ட் ஒன்று மியூசிக் அகாடமியில் நடக்குது. அப்போது வந்து நானும் போகிறேன். அப்போது வந்து ஒரு மைக் எடுத்து அனௌன்ஸ் பண்ணார் கங்கைமரன் சார், இந்த மாதிரி வந்து ஒரு 30 காலேஜில் வந்து பாட்டு போட்டி நடந்தது, இந்த பையன் அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான், அவனுக்கு வந்து நான் பாலு ஷோவில் பாட வைக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இப்போ பாலு பாடின ஒரு பாட்டை இவன் பாட போகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து அவர் பாடி அந்த ஒரு பாட்டு, తెలుసా మనసా ఇది ఏ జనటి అనుబంధమో, அந்த பாட்டை நான் பாடினேன். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் டைம், ஓ என்னப்பா பண்ணுற நீ அப்படின்னாரு. நீ ரொம்ப ரொம்ப நல்லா பாடினேன், கை கொடுத்துட்டு என்ன பண்ணுற நீ அப்படின்னோடனே, இந்த மாதிரி விவேகானந்தா காலேஜில் படிச்சுட்ருக்கேன், பிகாம் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். நீ வந்து என்ன படித்தாலும் சரி, இதில் தான் நீ வரப்போகிறேன்னு எனக்கு தெரியுதுன்னாரு. அது வந்து எனக்கு அப்படியே ஒரு வேத வாக்கம். ஏன்னா எனக்கு எஸ்பிபி இஸ் மை காட் ஃபாதர்.